ஸோ இது வரைக்கும் 6 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம் டிஎன்பிசி குரூப் 4ல். இது 7வது கொஸ்டின். இஃப் 2 numbers A and B are in the ratio m:n, then the LCM of A and B is. ஸோ இந்த கொஸ்டின் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய பெரிய கொஸ்டின். நிறைய பேர் இதில் தப்புட்ருப்பீங்க. என்ன ரீசன்னாலேன்னா இந்த கொஸ்டினில் அவன் வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்னு கேட்டிருந்தான்னா, ஹெச்எஃப் கேட்டிருந்தான்னா கண்ணை மூடிட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கலாம், இதில் இருக்கக்கூடிய காமன் டிவிசர் சொல்லியிருக்கலாம். இங்கே அவன் என்ன கேட்டானா எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பின்னு கேட்டான். ஸோ நமக்கு இங்கே ரேஷியோ என்ன கொடுத்துருக்கான், m:n கொடுத்துருக்கான். ஸோ நமக்கு என்ன மீனிங்னா mxங்கிறது ஏ, nxங்கிறது பி. இதுதான் இதோட மீனிங். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆன்சர் பாருங்கள், எம்ஏனா என்ன வந்திருக்கும், இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுற மீனிங்காக இருக்கும். ஸோ இதனால எந்த யூஸ்மே இல்லை. நமக்கு இந்த 2 நம்பர்ஸோட காம்பினேஷன்ஸ் தான் எல்சிஎம். ஸோ இங்கே நம்ம எம்ஏனா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறதுனால எந்த யூஸ்மே இல்லை. இது வந்து ஒரு நம்பர் நமக்கு கிடைக்காது, எல்சிஎம் கிடைக்காது. அடுத்தது என்பின்னு என்ன மீனிங், இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போவும் பாசிபிள் இல்லை. எம்பி, ஸோ ஃபஸ்ட் லெட்டரில் இருக்கக்கூடிய காமன் டிவிசரை டிவைட் பண்ணிடும். இந்த எக்ஸுங்கிறத டிவைட் பண்ணிவிட்டு எல்சிஎம்னா 1 டைம் தான் நம்ம ரிப்பீட்டடாக எழுதணும். ஸோ இங்கே எக்ஸுங்கிறத நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு எம்மை மட்டும் பியோட மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது எக்ஸோட டேர்ம்ஸோட மல்டிப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்னா எம்பிங்கிற ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த எம்பிங்கிற ஆன்சர் கரெக்ட் தான். ஏபிங்கிறது எல்சிஎம் கிடையாது, ஆனால் அது காமன் மல்டிபிள் தான், ஆனால் எல்சிஎம் கிடையாது. எல்சிஎம்னா இருக்கிற காமன் மல்டிபிள்ஸ்லேயே லீஸ்டான மல்டிபிள் தான் நமக்கு எல்சிஎம்னு எடுத்துக்குவோம். ஸோ அந்த ஐடியாவில் பார்க்கும்போது எம்பிங்கிறது தான் கரெக்டு.